மக்கள் நல கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பரப்புரை நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். தொடர்ந்து அந்த இரு கட்சிகளோடு மாறி கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்காமல் இவர்கள்தான் நாடாளு தகுதி படைத்தவர்களா? நாடாளுகிற தகுதி நமக்கு இல்லையா? இவர்கள் நாடாண்டால் தான் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கும். நாம் நாடாண்டால் என்ன பூகம்பமா வந்துவிடும். நாம் நாடாண்டால் என்ன கட்டிய பாடங்கள் எல்லாம் இடிந்தால் இருந்துவிடும். நாம் நாடாண்டால் ஓடிக்கொண்டிருக்கிற நதிகள் எல்லாம் அப்படியே நின்றா போய்விடும். பறக்கிற பறவைகள் எல்லாம் எரிந்து கருகிய சாம்பலாகிவிடும். அம்மாவும் ஐயாவும் தான் நாடாள வேண்டுமா? பாட்டாளிகள் ஆளக்கூடாதா? ஒடுக்கப்பட்டவர்கள் ஆளக்கூடாதா? சிறுபான்மையினர் ஆளக்கூடாதா? ஏழை எளிய மக்கள் ஆட்சி கட்டிலே அமரக்கூடாதா? இந்த ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசியலை இன்றைக்கு நாம் முன்வைத்திருக்கிறோம். மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் நான் மாற்று அரசியல் என்றால் என்னவென்று ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த நாடு ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. இந்த நாட்டில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. அந்த ஊழல் புற்றில கட்டுவிரியன் குடியிருக்கிறது. அந்த கட்டுவிரியனை வெளியேற்றிவிட்டு கண்ணாடி விரியன் குடியேற பார்க்கிறது. கட்டுவிரியனும் வேண்டாம், கண்ணாடி விரியனும் வேண்டாம், இதோ நாங்கள் இருக்கோம் என்று ஒரு நல்ல பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. இப்படிப்பட்ட இந்த நச்சு பாம்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு, ஊழல் புற்றை அகற்றிவிட்டு தமிழகத்தை ஒரு பூங்காவாக மாற்றுவோம். புதர் மண்டி கிடந்தால், புற்று வளர்ந்து கிடந்தால் பாம்புகள் நச்சரவங்கள் நடமாடும். பூங்காவாக மாற்றினால் அங்கே மயில் அகலும், தீயில் கூவும், தென்றல் வீசும், பூக்கள் மலரும், மனம் கமலும், நறுமணம் கமலும். அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கமான சூழலை கொண்ட தமிழ் தேசத்தை படைப்போம் என்கிற பொருளில் நான் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசினேன். யாரையும் மனதில் வைத்துக் கொண்டு பேசவில்லை. கட்டுவிரியன் இவர்தான், கண்ணாடி விரியன் இவர்தான் என்று மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசவில்லை. ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே தன்மை கொண்ட இன்னொன்றை வைக்கக்கூடாது.